அனைவருக்கும் வணக்கம். அன்னையர் நாள் இந்த புனிதமான குரு பூர்ணிமா நன்னாளிலே சிறப்பு போகும் முதலிய வழிபாடுகளும் ஐக்கிய வணக்கத்தினும் குருநாதர் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்த மகாராஜ் அவர்கள் சந்நியாச ஸ்வீகரணம் துறவரம் ஏற்று சரியாக 100 ஆண்டுகள் நிறைவுறும் புண்ணிய தினமாகும் இது. அதனை வழிபாடாக ஆற்றுவதற்காக கூடியிருக்கின்றோம். முதலில் நம் குருநாதர் மீது சுவாமிகளின் சீடர்களிலே பிரதம சிஷ்யாக விளங்கிய யதீஸ்வரி சிவபிரியா அம்மா அவர்கள் எழுதிய ஒரு பாடலை பாடி குருநாதரை நினைத்து வணங்கி பின்னர் உரையை தொடங்கினார். நான் பாடப்பாட திருப்பி பாடுகிறேன். நாதன் திருவடி நண்ணுக நெஞ்சே,
நாதன் திருவடி நண்ணுக நெஞ்சே யாமது வாகலாம் நல்லது சொன்னேன் நாமது வாகலாம் நல்லது சொன்னேன் நாமது வாகலாம் நல்லது சொன்னேன் நாமது வாகலாம் நல்லது சொன்னேன். प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्र एकपाणिये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृत गुणे சரணடைந்தவர்களுக்கு கற்பவருஷம் போன்றது. பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவன், கீதை என்னும் அமிர்தத்தை கண்டவன், செங்குன்றை தாங்கியவனாகி ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். ஜனனியும் சாரதாம் தேவி ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோஸ்ருத்வா பிரணமாமி முகு முகு. அகண்ட மண்டலாகாரம் व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः. அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் வருகின்ற பௌர்ணமியுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, அது குரு பூர்ணிமா கொண்டாடும். ஆத்மசாதனத்திலே இறைவனை நோக்கிய பயணத்திலே ஆன்மாவுக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. ஒரு வழியில ஏற்கனவே பயணித்து இலக்கை அடைந்து அதில் வெற்றி பெற்றுள்ள அந்த பாதையை நன்கு அறிந்துள்ள ஒருவன் வழிகாட்டினால் புதிய வழிபோக்கர்களுக்கு சிரமம் இருக்காது. அப்படி ஆன்மீக பாதையிலே தன்னை உணர்தல் என்கின்ற இலக்கை அடைந்துவிட்ட மகான்கள், அருளாளர்கள், பெரியோர்கள், சான்றோர்கள் இந்த பூமியில் நம் போன்ற சாதாரண ஜீவர்கள் பொருட்டு அவ்வப்போது திரும்ப திரும்ப பிறப்பெடுத்து வந்து நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். அப்படி சமீப காலத்திலே தமிழ்நாட்டில் தோன்றிய தவ புதல்வர் தான் ஸ்ரீமத் சுவாமி ஸ்ரீ பிரம்மானந்தர் அவர்கள். அண்ணாவுடைய பெருமைகளை சிறிது நோக்குவதற்கு முன் குரு பூர்ணிமாவுடைய ஒரு முக்கியத்துவத்தை சொல்லி பிறகு அடியில் தொடர்கிறேன். குரு பூர்ணிமா என்று பொதுவாக சாதகர்கள் அவரவர் குருவை நினைத்து வழங்கக்கூடிய நாளாக இது கொண்டாடப்பட்டாலும், வருடாவரிடம் குரு பூர்ணிமாவின் போது வணக்கத்துக்கு உரியவராக கருதப்படுபவர் வேதவியாச மகரிஷி ஆவார். பகவான் வேதவியாசர் என்று அவரை சொல்லுகின்றோம். ஸ்ரீமன் நாராயணனின் சிறப்பு அவதாரங்களில் ஒன்றாக அவர் கருதப்படுகின்றார். அவர் இந்த சனாதன தர்மத்திற்கு, நம்முடைய தேசத்தின், பாரத தேசத்தின் கலாச்சாரத்திற்கு செய்துள்ள பெரும் பங்களிப்பு யார் ஒருவராலும் எந்த ஒரு தனி மகானாலும் இவ்வளவு ஆழமாக செய்யப்படவில்லை என்றே சொல்ல வேண்டும். அப்படி அவர் என்ன செய்துள்ளார்? மற்ற மதங்களை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒரு கேள்வி கேட்பார்கள். எங்களுக்கு ஒரு ஸ்தாபகர் நிறுவனர் இருக்கிறார், எங்களுக்கு ஒரு புனித நூல் இருக்கிறது, உங்களுக்கு அப்படி ஒரு நூலோ ஒரு நிறுவனரையோ காட்ட முடியுமா? நிறைய சாஸ்திரங்கள் இருப்பது ஒரு குறை போல அவர்கள் சொல்லுவார்கள். மகான்கள் எண்ணற்றே இங்கு தோன்றியிருப்பதை இன்னொரு குறையாக அவர்கள் கொள்ளுவார்கள். அப்படி சொல்லுகிற அவர்களுக்கு அவர்கள் பாஷையில் பதில் சொல்ல வேண்டும் என்றால், இந்த சனாதன தர்மத்துக்கு இன்று நாம் அறிந்துள்ள லட்சிய சனாதன இந்த நடைமுறையில் கடைபிடிக்க தவறே அது இல்லை. சனாதன தர்மம் எப்படி இருக்கணும்னு லேட்டஸ்டா அவர் எழுதினது, ஒரு லேட்டஸ்டா எழுதினதுங்கிறது 5200 வருஷத்துக்கு முன்னாள். அந்த லேட்டஸ்ட் சனாதன தர்மத்தினுடைய ஸ்தாபகர், ஒரு வகையில் ஸ்தாபகர் சொல்லலாம். அவருக்கு முன்னால் ஆயிரம் ஆண்டுகளாக அது நிலவி வந்து கொண்டிருக்கின்றது. அதனை காலத்திற்கேற்ப
ஏற்ப அப்பொழுது தொகுத்தளித்தவர் ஸ்ரீ வேதவியாசர். வேதத்தை அவர் 4ஆக பகுத்து கொடுத்ததனாலேயே அவருக்கு பெயரே வேதவியாசர் என்று ஆயிற்று. வேதங்களை பகுத்தளித்ததோடு எழுதிடாமல் சாஸ்திரங்கள் எழுதினார், தர்ம சாஸ்திரங்கள். அத்தோடு கூட புராணங்கள் 18 எழுதினார். அந்த புராணங்களிலே இன்றைய வழிபாடுகள் நாம் என்னென்னவெல்லாம் செய்கின்றோமோ அவை அனைத்தும் ஏதேனும் ஒரு வகையில் இடம் பெறும்படி செய்தார். உதாரணமாக சரஸ்வதி பூஜைக்கு கொண்டக்கடலை சுண்டல், பொறி, அவல் இதெல்லாம் வச்சு பழம் மற்றதெல்லாம் படைச்சு சாமி கும்பிடுவது ஒரு பழக்கம். இது முதற்கொண்டு அதில் சொல்லியிருக்கு. எதுல? புராணங்கள். சொன்னவர் யாரு? வேதவியாசர். அப்ப இந்த இறைவனை எப்படி வழிபட வேண்டும், என்ன மாதிரி மலர்களை கொண்டு பூஜிக்க வேண்டும், என்ன நைவேத்தியம் கொடுக்க வேண்டும், பூஜை என்ன முறையில் செய்ய வேண்டும், இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்புறம் மனசார அவனை நினைக்கிறதுக்கு எப்படி நாம் பாராயணம் பண்ண வேண்டும், எப்படி ஜபம் செய்ய வேண்டும். அப்ப இந்த ஜபமும் பாராயணமும் பூஜையும் சேர்ந்துதான் இந்த உன்னுடைய ஒருமுக பாட்டு தியானமாக உங்களுக்கு வழிபடுகின்றது. அதுதான் உள்ளத்துக்குள்ள உபாசனையா நிகழும். இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் வியாசர். ஏற்கனவே இருந்த முறைகளாக இருக்கட்டுமே, நமக்காக அதை வடித்து கொடுத்தவர். எல்லாவற்றுக்கும் மேலாக மகாபாரதத்தில் வந்தார். இன்னும் பிரம்மசூத்திரம் என்று நம்முடைய உபநிஷதங்களின் தத்துவத்தை சாறு பிடித்தெடுத்து கொடுத்து சூத்திர வடிவிலே தந்தார். இத்தனை சேவைகள் சனாதன தர்மத்துக்கு ஆக்கிய ஸ்ரீ வேதவியாசரை சனாதன தர்மத்தின் ஸ்தாபகர் என்று கூறுவது ஒரு வகையில் பொருத்தமே என்று அனைவரும் ஒப்புக்கொள்வர். ஆனாலும் சனாதன தர்மம் மிகப்பரந்தது. ஒரு புள்ளி, ஏதேனும் ஒரு புள்ளியிலே ஒரு இடத்துல அதற்கு நாம் ஒரு விளக்கம், ஒரு புரிந்து கொள்ளல் வேண்டும் சொன்னால் வேதவியாசர் வகுத்ததுனால நமக்கு இதெல்லாம் கிடைச்சது. வேதங்களை 4ஆக பிரித்தார். ஒவ்வொரு வேதத்தையும் பல சாக்கைகள் அல்லது கிளைகளாக பிரித்தார். ஒவ்வொரு சாக்கையையும் திரும்ப திரும்ப படித்து அதை அப்படியே காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும். அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு என்ன சிஸ்டத்தை ஏற்பாடு பண்ணி அதுக்கு இந்த குடும்பங்கள் இதை பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒதுக்கி கொடுத்தார். அப்படிப்பட்ட அற்புதமான தவ ஆற்றலினால் அதையெல்லாம் செய்தார். அந்த வேதவியாசரை நன்றியோடு இந்த தருணத்தை நினைத்து நாம் வணங்குவோம். குரு பூர்ணிமா அவரது பிறந்தநாள். சரி, அன்னையருளாலே தற்காலத்தில் 128 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த புண்ணிய பூமியிலே உள்ளாட்சிக்கு அருகே செங்குட்டைப்பாளையம் என்ற சிற்றூரிலே அவதரித்த மகான் ஸ்ரீமத் சுவாமிஜி குமாரேந்திர அவர்கள் சந்நியாசம் ஏற்று துறவரம் ஏற்று 100 ஆண்டுகள் இதோடு நிறைவுகின்றன என்று பார்த்தோம். அதனுடைய நுணுக்கங்கள் தன்மைகளை சிறிது நோக்கும். பெற்றோர் அவர்கிட்ட பெயர் சின்னசாமி, அதனால செல்லமா சின்னூர். பெரிய சுவாமிஜி இந்த எல்லோராலும் பாராட்ட போற்றப்பட இருக்கின்ற அவரை சின்னூர், நீ சின்ன குட்டி அப்படின்னு கடைக்குட்டி பையனால சின்னவன் என்று சொல்லி அழகாக அன்போடு அழைத்தார்கள் குடும்பத்தார். அதனால ராமகிருஷ்ணத்தில் சேர்ந்த புதுசாக சின்ன மகராஜ் அப்படின்னே சொன்னார்கள். சிறிய பெரியவர் அவர் ராமகிருஷ்ணத்திலே சேர்வதற்கு முன்னால் கல்லூரி மாணவனாக இருந்த பொழுதே 21 வயது நிரம்பி 22 அடி எடுத்து வைத்திருக்கிறார். அப்பொழுது அவர் தன் தந்தைக்கு எழுதிய ஒரு மிக நீண்ட கடிதம், 11 பக்கம் புஸ்தகம். அந்த கடிதத்தில் பார்த்தா உலகத்தினுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு அந்த சரியான விவேகத்தின் விளைவாக உள்ளத்திலே வைராகியம் எழப்பெற்று இந்த உலகில் அனுபவிப்பதற்கோ பெறுவதற்கோ பெருமை கொள்வதற்கோ ஏதுமில்லை. இந்த உலகம் தரும் சோக்கால் இன்பங்கள் எனக்கு வேண்டாம், நான் இதனிலும் பெரியதொரு பொருளை நாடி செல்கிறேன் என்கின்ற ஒரு பேர் அருள் தாகத்தோடு துடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இளைஞரின் மனதை நெஞ்சை திறந்து காட்டியிருப்பதாக இருக்கும் அந்த கடிதம். ஆனால் அவர் சொல்ல, எனக்கு இந்த பணம் கீர்த்தி, அவங்க பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர்,
எனக்கு இந்த பணம் கீர்த்தி இதிலெல்லாம் மனம் செல்லவில்லை, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இந்த சொத்துக்கள்லாம் எதுவுமே எனக்கு கொடுக்க வேண்டாம். ஒரு நம்ம தோட்டத்தில் ஒரு ஓரத்தில் எனக்கு ஒரு குடிசை போட்டு கொடுங்கள், நான் விருது கொண்டு தவம் செய்கிறேன், எனக்கு அது போதும்னு சொல்றேன். அப்போதைக்கு அவருக்கு ராமகிருஷ்ண மட்டத்தில் சேர எண்ணம் இன்னும் வரல, அதுக்குண்டான காலம் வரல. ஆனால் உள்ளத்துல வைராக்கியம் என்கின்ற கனல் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த உலக சுத்தங்கள் வேண்டாம் என்பதில் அவர் உறுதியாகிவிட்டார். அப்ப என்ன வேணுங்கிறதுக்கு தீர்மானிக்கக்கூடிய சூழல் விரைவில் வடிவெடுக்க இருக்கின்றது. இது 1920 எழுதிய கடிதத்தில் அந்த வைராக்கியத்தையும் உலகத்தில் உண்மையில் மதிக்கத்தக்கது ஒன்றுமில்லை என்கின்ற விவேகமும் இங்கு இருப்பதெல்லாம் நிலையற்றது, யாக்கை நிலையில்லாது, உடல் மனித உடல் நிலையில்லாது, செல்வம் நிலையில்லாது, கல்வி நிலையில்லாது, இளமை நிலையில்லாது, இப்படி நில்லாதவற்றை நிலையில என்று உணரும் புல்லறி வாழ்க்கை நமக்கு வேண்டாம் என்கின்ற உறுதியையும் அதிலிருந்து பிறந்த வைராக்கியத்தையும் அதனால் வந்த தெளிவையும் பார்க்கிறோம் அந்த இளைஞர்கள். அந்த சந்தர்ப்பத்திலே தான் சென்னையிலே FA முடித்து BA சேர இருக்கிறார். அப்பொழுது அவருக்கு கிடைத்த வாய்ப்பு, அந்த வருஷம் 1971 ஜூன் மாதம் ஸ்ரீமத் சுவாமி சிவானந்த மகாராஜ் அவர்கள், ஸ்ரீமத் சுவாமி பிரம்மானந்த மகாராஜ் அவர்கள் இருவரும் சென்னை ராமகிருஷ்ண மடம், மயிலாப்பூரில் உள்ள ராமகிருஷ்ண மடத்திற்கு வருகை புரிகிறார்கள். அப்ப 2 மகான்கள் வந்திருக்கிறார்கள். இயக்கத்தினுடைய தலைவர் சுவாமிஜி, உபதலைவர் அப்படின்னு உடனே பக்தர்களுக்கெல்லாம் செய்தி தெரிவிக்கப்பட்டு எல்லோரும் வந்து பார்க்கின்றார். அப்போ சுவாமியுடைய கல்லூரி நண்பர் தினந்தோறும் எங்க போறீங்க நீங்க எங்களுக்கு சொல்லாம அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரி ராமகிருஷ்ண மட்டத்தில் மகான்கள் இருவர் வந்திருக்கிறார்கள், அவர்களை சந்திக்க செல்கிறோம், அப்ப நாமளும் வருமே என்று சிந்துவும் இன்னொரு அவினாஷி 2 பேரும் சேர்ந்து போகிறார்கள். அந்த ஏற்கனவே போய் கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணன் நம்பூதிரி என்கிற சீனியர், தமிழகத்தில் சீனியர், அவரோட சேர்ந்து போறாங்க. அங்கே சுவாமி சிவானந்தர் அவர்கள் பார்த்த உடனே இளைஞன் சின்ன மனசுல என்ன தோன்றுகிறது, இவரண்டை வாழ்வை ஒப்படைக்க வேண்டும். அதாவது இந்த உதாரணம் பொருத்தமா இருக்குமான்னு தெரியல, உலகியல் ரீதியில லவ் இஸ் ஃபர்ஸ்ட் சைட், முதல்ல பார்த்த பார்வையில காதல்ங்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு நிலைச்சிருக்கு இந்த உலகத்துல இருக்கு. ஆனால் இந்த ஜீவன் சின்னு என்ற பெயரிலே தோண்டி இருக்கிற இந்த ஜீவன் உலகத்துக்கு என்னவெல்லாம் மாற்ற வேண்டும், யாருடைய வழிகாட்டுதலில் அதையெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று இறைவன் கொடுத்திருக்கிறார். அந்த மகான் முன்னால நின்ற உடனே இவருக்கு வேற ஒண்ணுமே தோணலை, இவர்கிட்ட என் வாழ்க்கையை ஒப்படைக்கணும்னு பார்த்த உடனே அவருடன் தீர்மானித்திருக்கிறது. அப்படியே நெடுஞ்சாலும் விளையா விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். என் வாழ்க்கையில முதல்ல நான் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் உத்தரத்துக்காக. அப்போ அந்த உள்ளம், தூய உள்ளம் அந்த உண்மையை எழுதி புரிந்து கொள்கிறது, கிரகித்துக் கொள்கிறது. அதுக்கப்புறம் சுவாமிஜி அங்கே சில மாதங்கள் தங்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் தவறாமல் போகிறார். மழை பெய்யாலும் கையில் அடிச்சாலும் போயிடும். அப்படி போய்கொண்டே இருக்கின்றார். இதற்கிடையில் அவருடைய தாயார் ஊரில் கிராமத்தில் இறைவனை செய்கின்றார். தாயார் மிகுந்த அன்பு கொண்டிருக்கிற சின்னவுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கின்றது. வாழ்க்கையின் நிலையாமையை மேலும் உறுதிப்படுத்துகின்றது. உள்ளத்தில் வைராக்கியத்தை எளிதாக கொண்டு மேல் வருகின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே ராஜா மகாராஜ் அவர்களும் குருதேவர் திருப்படி செய்கின்றார். மகாபுருஷ மகாராஜ் தலைவராகின்றார். துரியானந்தர் ஒரு மகான் குருதேவருடைய சீடத்தில் இருக்கிறவர். அவரை பார்த்துவிட வேண்டும், அவர் காசியில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு பார்க்க ஆவலாயிருக்கிறார் இளைஞர் செய்தும். ஆனால் இவர்கள் செல்வதற்கு முன் 1 மாதத்திற்கு முன்புதான் அவரும் குருவடி செய்கிறார் என்ற செய்தி அவருக்கு. இப்படி
1923ஆம் ஆண்டு வந்துவிடுகிறது. மார்ச் மாதம் பரீட்சை தேர்வுகளெல்லாம் எழுதிக்கிறது. வீட்டுக்கு கூட போகாம சாமான்களை தனியாக ஹாஸ்டல்ல சென்னையிலிருந்து படித்துக் கொண்டிருக்கிறார். வீடு பொள்ளாச்சி பக்கம். சாமான்களெல்லாம் நல்ல பார்சலை கட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டு இவர் அப்படியே வேலூர் படத்துக்கு செல்லுகிறார். அப்படி செல்லும்போது வழியிலே புவனேஸ்வரம் ஒரிசாவில் உள்ள புவனேஸ்வரம் நகரில் ராமகிருஷ்ண மட்டம் துவக்கப்பட்டிருக்கின்றது. அப்பொழுதுதான் அங்கு சங்கீக்கிறார் என்ற செய்தியிலிருந்து அங்கே செல்கின்றார். அங்கு குருநாதர் திருவடியிலே தன்னை பூரணமாக ஒப்படைத்து அடியேனை ஏற்றுக்கொண்டு துறவு வாழ்க்கைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்கள், உங்களிடம் என்னை முற்றிலும் ஒப்படைக்கிறேன் என்கிற மானசீக பிரார்த்தனையுடன் நமஸ்கரிக்கிறார். அப்பொழுதே அவருக்கு பிரம்மச்சரிய தீட்சை கொடுத்து திரையம்பக சைத்தன்யர் என்ற திருநாமம் சூட்டுகிறார் குருநாதர். திரையம்பகன் அப்படின்னு முக்கண்ணனாட்டி சிவபெருமானை கொடுக்கிறது. முக்கள் ஞானக்கள் பிறந்து விட்டது. குருநாதர் திருவருளால் சீடனுக்கு ஞானக்கள் பிறந்து விட்டது. ஆச்சரிய ஆசிரியம் பெற்றப்படுவது. அதற்கப்புறம் வேலூருக்கு செல்கிறார். அங்கு பிரம்மச்சாரியாக புதிய பயிற்சிகள் எல்லாம் இருக்கிறார். அதை விட முக்கியமாக குருநாதருக்கு அருகிலிருந்து அழுத்தத்தொடர சேவைகள் பல புரிகிறார். குருநாதருடைய உபதேசங்கள் எல்லாம் ஏற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. பேசினாலும் பேசாவிட்டாலும் குருநாதர் அருளை பொழிகிறார் என்பதை உணர்கிறார். அந்த பேரன்பில் பேரருளை கிளைத்து அவர் வளர்ந்து வருகின்றார். இப்போ 1924ஆம் ஆண்டு அவர் வேலூருக்கு வந்து ஒரு வருடம் சில மாதங்கள் ஆகிவிட்டது. குருநாதர் சுவாமி சிவானந்தர் அவர்கள் தென்னாட்டு பயணம் மேற்கொள்கிறார்கள். அப்படி மேற்கொள்ளும் பொழுது அவரோடு ஒரு பெரிய குழுவே வருகிறது. அதில் நிச்சயமாக நம்முடைய திரையம்பக சைத்தன்யர் பிரம்மச்சாரி திரையம்பக சைத்தன்யர்கள் இடம்பெறுகிறார். குருநாதருடன் தென்னாட்டுக்கு வந்து சென்னை மடத்திலே தங்கியிருக்கிறார். குரு சேவை செய்து கொண்டு அவர் கூடவே இருக்கிறார். அந்த அணுக்க தொண்டராக இருக்கக்கூடிய பாக்கியம் 23, 24, 25 அவருக்கு முழுக்க கிடைக்கிறது. அப்படி இருந்து அவர் தொண்டாட்சி வருகையிலே சென்னையின் வெப்பம் மிகுதியின் காரணமாக மலைவாசஸ்தலங்களிலே தங்கியிருந்தால் குருநாதருடைய உடல் நலத்திற்கு நல்லது என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கவே குன்னூரிலே தங்கியிருக்கிறார். அப்பொழுது குன்னூரில் சின்னவருடைய பூர்வாசிரம குடும்பத்தாருக்கு சொந்தமான ஒரு பங்களா இருக்கிறது. அதில் அவர்கள் குருநாதரை தங்க வைத்து சந்தோஷப்படுகிறார். இந்த சந்தர்ப்பத்திலே 1924 குருநாதர் சொல்றார், அப்பா உனக்கு இப்பொழுது சன்னியாசம் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த குன்னூர் ஊட்டி இதெல்லாம் உலகத்தை நிரம்பிய மனிதர்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஜாலியா இருக்கிறதுக்கு ஒரு இடம். ஆனா மகாபுருஷ மகாராஜ் சுவாமி சிவானந்தர் போன்ற மகான்களுக்கு எப்படி தெரிகிறது? பரம்பொருளின் அழகும் அமைதியும் ஆனந்தமும் பூரணமாக பொழிகின்ற புனித தலமாக தெரிகிறது. இங்க இருந்தாலே என் மனம் அப்படியே உயர்நிலைக்கு செல்கிறது. இந்த மனத்தின் தலைவர் இந்த பொறுப்புகள் எல்லாம் எனக்கு வேண்டாம், அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒன்றுமில்லாத துறவியாக இங்கிருந்து இறைவனை உணர்ந்து அப்படியே கலந்து விட விடுகிறேன்னு சொல்றார். அவ்வளவு தூரத்துக்கு அவருக்கு ஊட்டி அவரை ஈர்க்கிறது. எதுக்காக? அந்த ஆன்மீக சிறப்புக்காக. இறைவன் எங்கும் இருக்கிறான், ஆனால் சில இடங்களில் சிறப்பா அந்த இறைவனுடைய சாநித்தியத்தை உணர முடிகிறது. அதனால அவர் சொல்கிறார்கள் கருணாள். அதனால அவர் சொல்ற ஊட்டியில வச்சு உனக்கு சன்னியாசம் கொடுக்கிறது 24 ஆர்வமிக்க சிஷ்யர். அவருக்கு வேலூர் வாசத்துல ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, வேலூர் மடத்தினுடைய மகிமை அவர் நினைச்சது. இந்த இடத்துலதான் நேர் சிஷ்யர்கள் எல்லோரும் இருந்திருக்கிறார்கள், தவம் புரிந்திருக்கிறார்கள். குருதேவர் சரீரத்தை கொடுத்த பிறகு இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி அப்படி ஒரு கடுமையான தவவாழ்வு வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் உருவாக்கிய மடம். அந்த இடத்துல நாம் சன்னியாசம் வாங்கிக் கொள்வது நல்லது என்று இவர் மனசுக்கு ஒரு ஆர்வத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறார் வேலூரில் இருந்த காலத்திலேயே. இப்போ குருநாதர் தானா வந்து இவர் கேட்க கூட இல்லை. திரையம்பக சைத்தன்யர் குருநாதருக்கு ஒரு பணிந்து வேண்டுகோளை எதுவும் வைக்கல, எனக்கு சன்னியாசம் கொடுங்கள் அப்படின்னா கேட்கல. வந்து 2 வருஷம் தான் 3.5 வருஷம் தான் ஆகுது. குருநாதராக முன் வந்து அப்பா உனக்கு இங்க சன்னியாசம் கொடுக்குறேன்னு சொல்ற சிஷ்யன் என்ன சொல்லிக்கிட்ட வேலூரில் வச்சு
வயசு எங்க சன்னியாசம் வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா மகான்கள் வந்து அவசரப்பட மாட்டாங்க. இறைவனுக்கு உள்ளம் நிறைவேறும். இன்னும் அதற்குரிய காலம் கனிவில்லை. நாம் பொறுத்திருப்போம் என்று குரு பொறுத்திருக்கிறார். குரு சன்னியாசம் கொடுத்திருக்கிறார், சிஷ்யன் கண்டிஷன் போடுறார். சரிங்கிறார் குரு விட்டுட்டார். அப்ப 25 வேலூர் மடத்துக்கு தென்னாட்டு பயணமெல்லாம் முடித்து கொண்டு சுவாமி சிவானந்தர் கல்கத்தா வேலூர் செல்கிறார். கூட அப்கோர்ஸ் சின்ன மகராஜன், அதாவது திரைப்படம் செல்கிறார். அங்கே இருக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் குருதேவர் ஜெயந்தி பிப்ரவரி மார்ச்ல வரும். அந்த சந்தர்ப்பத்தில் சன்னியாசம் கொடுப்பதற்கு ஏற்பாடு நடக்கும். கொடுக்க வேண்டும் என்று குருநாதர் சொல்லுகிறார். மூத்த துறவிச்சிடர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த வருஷம் குருதேவர் ஜெயந்திக்கு சன்னியாசம் கொடுக்கணும் அப்படின்னு இந்த கொடுக்கணும்னு சொல்றாரு. இப்போ நிச்சயமா அந்த சன்னியாசம் பெற வேண்டியவர்கள் பட்டியலில் திரைப்படத்திற்கு பெயர் முதல்ல இருக்கு, சந்தேகம் இல்லை. ஆனால் மற்றவர்கள் சொல்லிட்டாங்க. அதுல ஓர் இருவருக்கு சன்னியாசம் கொடுப்பதை, அப்போது கொடுப்பதை இந்த மூத்த சாதுக்களுக்கு ஏற்க முடியும். அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டுமே, இன்னும் கொஞ்சம் பக்கம் வரட்டுமே நினைக்கிறாங்க. ஆனா இவர் ரொம்ப கருணை மிக்கவர், ரொம்ப ஒருத்தருடைய தகுதியின்மை அதெல்லாம் பார்க்காம கொடுக்கிறார். அதனால இவர் பெரியவர்கிட்ட சொன்னா அவர் வந்து சரி இவர் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டார். அவருடைய கருணைக்கு அவர் சொல்ல முடியாது. அப்ப இது என்ன செய்யறது அப்படின்னு இந்த பெரியவர்கள் மற்ற மூத்த சாதுக்கள் எல்லாரும் மக்களை கூட்டி பேசி ஒரு முடிவெடுக்கிறார். அவர்களுக்கு தெரியும், அதாவது மகாபுருஷன் மகராஜ் அந்த பிரம்மஞானிக்கு பரம்பொருள் எப்படி இருக்கிறதுன்னா நிர்தோஷம் சமம் பிரம்ம. பிரம்மம் என்பது எப்படி இருக்கிறது? நிர்தோஷம், குற்றமற்றதாக இருக்கின்றது. சமம், அனைவரிடத்தும் சமமாக இருக்கின்றது. யானை போன்ற ஒரு பெரிய உருவத்துக்குள் இருக்கிற அதே ஆத்மாதான் எறும்பு போன்ற ஒரு சிற்றிலும் இருக்கின்றது. எல்லோரிலும் சமமாக இருக்கிறது பரம்பொருள். அப்படித்தான் அந்த பரம்பொருளை உணர்ந்த ஞானிலும் இருப்பார்கள். ஆயினும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு அந்த இறையாற்றல் நன்கு வெளிப்படுமாதனாலே அவர்கள் மீது அதிக கருணை கொள்வதற்கும் நமக்கு தோன்றும். அதனால இவங்கெல்லாம் என்ன பார்த்திருக்காங்க, மகாபுருஷ மகாராஜுக்கு திரைமுக சைத்தன்யரை பிடிக்கும்ல, அப்ப அவர்கிட்டயே போய் பேசிடுவோம். மகாபுருஷ மகாராஜுக்கு சொல்ல முடியாது இவங்க 2 பேருக்கு வேண்டாம் அப்படின்னு யாரும் 2 பேர் நினைக்கிறாங்க, அதை சொல்ல முடியாது. அதனால திரைமுகத்தை போய் வா அப்படின்னு கூப்பிடுறேன். பெரிய சாதுக்கள் கூப்பிட்றாங்களே போறேன். தனியா கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி மகாபுருஷ மகாராஜ் ரொம்ப கருணையோட எல்லாருக்கும் கொடுத்துருவாருப்பா, எங்களுக்கான சில பேருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தோணுது. உனக்கு கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அவங்க 2 பேருக்கு இப்போ வேண்டாம்னு நினைக்கிறோம். ஆனா அவர் வந்து கொடுத்தா அவங்களுக்கும் சேர்த்து கொடுத்துருவார். அது வேண்டாம் நினைக்கிறோம். அதனால நீ கொஞ்சம் இப்போ எனக்கு சன்னியாசம் வேண்டாம் சொன்னா அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க. சரி யாரு திரைமுக சைத்தன்யர் மூத்த சாதுக்களுடைய கருத்தை புரிந்து கொண்டு சரி நான் இப்பொழுது சன்னியாசம் பெற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லிட்டார். அவர் வேலூர் மடத்தில் கரணும்னு சொல்லி ஏற்கனவே சொன்னதை வேண்டாம்னு சொல்லி கருத்தவர் இப்ப திரும்பவும் வேண்டாம் சொல்ற மாதிரி சூழ்நிலை வந்து விட்டது. அப்போ இந்த மூத்த சாதுக்களுக்கு இவ்வளவு விரைவில் இவர் சம்மதம் கொடுத்தது சந்தோஷம். பாருங்க, சன்னியாசத்திலே தாற்காலிகமாக சன்னியாசம் செய்திருக்கிறார். உங்களுக்கு எல்லா நலன்களும் உண்டாகட்டும் ஆசீர்வாதம் கொண்டு செல்கிறார்கள். அந்த வருஷம் 25 சன்னியாசம் கொடுப்பது நின்று போகிறது. ஆக 24 ஊட்டிலேயே கொடுக்குறேங்க, சீடர் வேண்டாம். இப்ப சீடர் குரு 2 பேரும் வேதனுக்கு அந்த லட்சா சூழ்நிலை அது மாற்றி விடுகிறது. இப்போ 25 சன்னியாசம் கிடைக்கலை. திரும்ப 26 குருநாதர் சீடர்களோடு தென்னக மேற்கொள்கிறார். அப்படி தென்னாட்டுக்கு வரும்பொழுது வழக்கம் போல அவருடைய உடல்நலனை கருதி ஊட்டியை தங்கினால் நல்லது என்று இவர்கள் இப்பொழுது ஊட்டியிலே, ஊரில் அல்ல ஊட்டியில் தங்கியிருக்கிறார்கள். இப்போ குருநாதர் சொல்றார், உனக்கு நான் இப்பொழுது சன்னியாசம் கொடுக்க விரும்புகிறேன். சீடன் மனதிலே இருந்த தன்முனைப்பு சிறிதே இருந்த அதுவும் முற்றிலும் நீங்கிவிட்டது. அவர் அடங்கியது தங்கள் சித்தம் என் வாழ்க்கையும் என்று அமைதியாக ஏற்றுக்கொண்டார். அதுதான்
ஈசன் அருட்சேலை உருக்கிட்டு இந்த மனம் தடுக்கும், அது நாசமடைந்து விட்டால், மனம் நாசமடைந்து விட்டால் திருவருள் ஞான அனுபூதி தரும். அப்போ அகங்காரம் அற்றவிடத்து ஞான அனுபூதி தானே உள்ளத்தில் உண்டாகும். அந்த பரிபூர்ண பக்குவ நிலையில் சீடர் இருந்ததனால ஊட்டியை வைத்து குருநாதன் நினைத்தவள்னா ஏற்கனவே 24 நினைச்சவளுக்கு இப்போ 26 தீட்சை கொடுப்பதற்கு ஏற்பாடாகின்றது. 1926 ஆண்டு ஆடி மாதம் பௌர்ணமி, அந்த குரு பௌர்ணமி அந்த ஆண்டு 25/7/1926 ஆக இருந்தது. இந்த 100 வருடங்கள் இன்றைக்கு 29 அந்த திதிப்படி தான் நாம பார்ப்போம். ஆங்கில தேதி நமக்கு முக்கியம். அப்போ அந்த பௌர்ணமி குரு பௌர்ணமி தான். சன்னியாசம் கொடுப்பதற்கு நம்முடைய சனாதன தர்மத்திலே சந்நியாசம் என்கின்ற அந்த ஆசிரமத்திற்கு துரிய ஆசிரமம் என்று, துரியம் 4வது அப்படின்னு அர்த்தம். துரிய ஆசிரமம் என்று சொன்னால் பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம் ஆகிய 3 ஆசிரமங்களுக்கும் அப்பால் இவை 3னும் உயர்ந்ததாக, வெறும் இறைவர்களோடு கூட அல்ல, அதனிலும் உயர்ந்ததாக ஆத்மாவை அறிவு, தன்னை அறிதல், பிரம்மத்தை அறிதல், வடிவங்களை கடந்த மூலப்பொருளை அறிவதற்காகவே தன்னை கொடுக்கின்ற வாழ்க்கை முறை, அதுதான் சந்நியாசம். அப்ப அந்த ஆத்ம தியானத்துக்காக மற்றெல்லா கடமைகளையும் ஒதுக்கிவிட்டு தன்னுடைய நேரம், கவனம், முயற்சிகள் அனைத்தையும் ஆத்ம தியானத்திற்கே கொடுக்கும். அதன் பொருட்டு குருவினுடைய உபதேசத்தை, ஆத்மாவை பற்றிய உபதேசத்தை செவிமடுத்தலாக ஸ்ரவணம். அப்படி அவரிடம் கேட்டதை தனியை தான் அசை போடுவது போல் திரும்ப திரும்ப மனதிலே நினைத்து நினைத்து தனக்குள்ள சந்தேகங்களை போக்கிக் கொள்வதற்கு மனனம். இப்படி ஸ்ரவண மனனத்தால் உறுதிப்பட்ட தெளிவான அறிவை மீண்டும் ஆழ பதித்து எந்த விதமான இடையூறுகள் மாற்று எண்ணமும் உள்ளத்தில் விடாதபடி அதை சரிப்படுத்திக் கொள்ளுகின்ற நிலை தியானத்தின் போது நிகழ்கிறது. அதுக்கு பேர் நிதித்தியாசனம். இப்படி ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் செய்வதற்காகவே ஏற்பட்டது சந்நியாசம். அந்த சந்நியாச நிலையை ஒரு பக்குவமான சீடருக்கு வழங்கும் போது அதை சில சடங்குகளோடு சம்பந்தப்படுத்தி வைக்கின்றார்கள். ஆழ்ந்த தத்துவத்தையும் நன்கு புரிகின்ற புறத்தில் இருக்கக்கூடிய சில கிரியைகள் சடங்குகள் மூலம் உறுதிப்படுத்த முடியும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் கண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த சடங்குகள் கூட சந்நியாசம் பெறுகிற சீடரை தயாரிக்கிற சடங்குகளிலே ஒன்று அஷ்டஸ்ராத்தம். அதாவது அந்த பௌர்ணமிக்கு முதல் நாள் சந்நியாசம் பெறுவதற்கு இருக்கக்கூடிய சீடன் 8 விதமான ஸ்ராத்தங்கள் செய்யணும். ஸ்ராத்தம் செய்யறது அப்படிங்கிறது நம்ம இந்து மதத்திற்கே ஒரு சிறப்பான சடங்கு முறை, சடங்கின் மூலம் வழிபாடு செய்யக்கூடிய முறை. அது என்ன அப்படின்னா பித்ருக்களுக்கு செய்யும் வழிபாடு, தெய்வ வழிபாடு இல்லை, பித்ரு வழிபாடு. இதை ஒரு குறை போல பேசுகிறார்கள். இதுதான் உண்மையில் மிக வலுவான அஸ்திவாரமாக நம்முடைய சமுதாயத்துக்கு இறங்குகிறது என்பதை மக்கள் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய வரலாறு எத்தகையது என்பதற்கு இது ஒரு உறுதியான முறையாக இருக்கு. அதுல அந்த பித்ரு வழிபாட்டுல உயிரோடு இருக்கக்கூடிய பெற்றோரை போற்றி பாதுகாத்து அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். செய்யறாங்களா செய்யல, அது வேற விஷயம். சரியான லட்சியத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் காலம் சென்றால், இறைவனை சேர்ந்தால், காலம் சென்ற முன்னோர்களுக்கு அவர்கள் இறந்த அந்த நாளிலே அவர்களை நினைத்து வழிபாடு நிகழ்த்தணும். அதுதான் ஸ்ராத்தம். அந்த ஸ்ராத்தத்துல 8 வகை. தன்னுடைய பெற்றோர் மட்டுமல்லாது தெய்வ ஸ்ராத்தம். தெய்வ ஸ்ராத்தம்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் அவர்கள் தெய்வங்கள், கடவுளர்கள். அப்புறம் தேவர்கள், மற்ற தேவர்கள். அப்புறம் தாய், தந்தை, தான், இப்படி 8 விதமான பூத்தங்கள், உயிர்கள் எல்லாருக்கும் அவர்கள் பலி போடணும். அதாவது ஸ்ராத்தம் கொடுக்கணும். இப்போ இல்லறத்தான் ஒருவனுடைய கடமைகளில் முக்கியமானது, இல்லறத்தான் செய்ய வேண்டிய 50 வேள்விகளில் முக்கியமானது இந்த பித்ரு யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், தேவர்களை வேண்டுவது, ரிஷி யஜ்ஞம்,
சொல்லி தன் வழியை பார்த்து போக போறாங்க. கிரகஸ்தாசிரமத்தில் இத்தனை நாள் நான் இவ்வளவு நாள் உங்களுக்கு செஞ்சேன், இனிமே நான் செய்ய மாட்டேன், அதுக்கு நிறைவாக செய்து விடுகிறேன்னு ஒருவர் செய்யணும். அப்படி செய்யக்கூடிய அஷ்டசிரார்த்தங்களிலே பித்ரு சிரார்த்தம், மாத்ரு சிரார்த்தம், ஆத்ம பீடம் கணக்கே செஞ்சுக்கணும். ஏன்னா நம்முடைய சனாதன தர்மத்தின்படி கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியவன் அவன் இறைவனை சேரும் பொழுது சரீரத்தை உடுக்கும் பொழுது அவனுக்கு பிற அந்த சரீரத்துக்கு சில கிரியைகள் செய்து அவனை மேலுள்ளதுக்கு அனுப்பி வைப்பார்கள். அப்படிப்பட்ட கிரியைகளும் இந்த பித்ருயத்தில் வரக்கூடிய அந்த கிரியைகள் இவனுக்கு இனிமேல் செய்யப்படாது. சன்னியாசி ஆகிவிட்டால் இவனுக்கு கிடைக்காது. அதனால இவனுக்கும் இவனை செய்யக்கூடாது. இந்த சடங்குகளை எல்லாம் திரையம்பக சைத்தன்யருக்கு முறையாக செய்து வைக்கப்படுகிறது. அவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு 24/7/1926 அன்றைக்கு முற்றிலும் உபவாசம் இருந்து என்ன உடலில் பட்டினியில இருக்கும் பொழுது உள்ளத்தில் போடப்படுகிற எண்ணம் உறுதியாக பற்றி பிடிக்கும். அப்படி உடலுக்கு உணவின்றி இருந்து உயிருக்கு உணர்வை கொடுப்பது இந்த உண்ணாம் விரதம். அது வெறும் பட்டினி அல்ல, விரதம். அப்படி உண்ணாவிரதம் இருந்து கொண்டு இந்த ஸ்ராதங்கள்லாம் செய்கிறார். திரையம்பக சைத்தன்யம் செய்ய வேண்டிய முறைப்படி செய்து கொண்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு அதிசய செயல் என்னன்னா, பொள்ளாச்சியிலே அவருடைய தந்தை அந்த ஈசி சேர் வந்து அதை சாய்ந்து கொண்டு அப்படி எல்லாருக்கும் பேசிட்டு இருக்கிறார். திடீர்னு வந்து 2 பேர் மூட்டை கடமையான் அப்படியே அவர் உயிர் பிரிந்தது. அந்த மகன் பித்ருபிண்டம் போட்டு முடித்திருக்கிறார். இந்த செய்தியை சின்ன மகனாருடைய அண்ணா அவருக்கு அனுப்புற தந்தி கொடுக்கிறார். ஆனா அந்த தந்தி நேரடியாக அவருக்கு கொடுக்க முடியாது. இவருக்கு தெரிந்த ஒரு வக்கீலுக்கு அனுப்பி அவரை தன் தம்பியிடம் சொல்லுங்கள்னு சொல்லி அனுப்புறார். அப்படி சொன்ன அந்த செய்தி கிடைப்பதற்குள் மறுநாள் ஆடி இவருக்கு சன்னியாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. செய்தி வருது. என்ன இது மாதிரி தந்தையார் தவறிவிட்டால் நீ வரணும். இப்போ இந்த செய்தியை பார்த்துட்டு குருநாதர் சுவாமி சிவானந்தர் சொல்ற, அப்பா உங்க அப்பாவும் நீயும் ரொம்ப பாக்கியம் பண்ணினவர்கள். நீ இந்த சன்னியாசம் ஏற்பதற்கு தயாரிப்பாக முதலும் முடிவாக பித்ருபீடம் போடுகிறாய். அதே சமயத்தில் உன்னுடைய அந்த சடங்கை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய தந்தை விலகிவிட்டு செல்கிறார். இது அவருக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். இந்த செய்தி நேற்று வந்திருந்தால் உனக்கு இன்றைக்கு சன்னியாசம் கிடைத்திருக்காது. 1 வருஷம் தள்ளி போயிருக்கும். அப்படி இல்லாம முடிஞ்ச பிறகு நீ தான் வருது. நீ பாக்கியம் பண்ணி அப்பாவுக்கு இடமும் போட்டுட்ட, உன் சன்னியாசமும் உனக்கு கிடைத்திருக்கு. நீங்க 2 பேருமே ரொம்ப பாக்கியசாலிகள் இதுல அப்படின்னு அந்த சூழ்நிலையுடைய சூற்றுமத்தை விளக்குகிறார் குருநாதர். அப்படி இந்த முதல் நாள் இந்த கிரமங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு கட்டத்துல திரையம்பக சைத்தன்யர் குருநாதரை வணங்குகிறார். சுவாமிஜி சொல்ற, சுவாமி சிவானந்தர் குருநாதரை பார்த்து, நம்முடைய குருநாதரை பார்த்து தன்னுடைய சீடர் பிரிய சீடரை பார்த்து சொல்ற, உனக்கு சித் என்று வருகிற பெயர் தான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற. முதல் நாள் அப்படி நினைக்கிறேன். எனக்கு இப்பதான் அவர்கள் தீர்மானிப்பாங்க. இந்த சடங்குகள் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் யாருக்கு என்ன பெயர் கொடுப்பது அப்படின்னு. நம்முடைய சுவாமிஜி என்ன பழக்கம் வச்சாருன்னா, அவர்களுடைய இஷ்டதெய்வத்தை கேட்பாங்க, அதுக்கேற்ப பெயர் கொடுப்பாங்க. இப்போ சுவாமிஜி சொல்ற, உனக்கு சித்து என்று வருகிற பெயர் கொடுக்கணும். எப்படி சித்துனா ஏன்? அவருடைய கண்களிலே அறிவு கனல் எப்பொழுதும் தெரித்துக் கொண்டிருப்பதை கண்டிருக்கின்றார் மகாபுருஷன். முதல் நாள் வந்து வணங்கும் போது சீடர் நினைக்கிறார் 2 வாழ்வில் ஒப்படைக்கிறது. அவருக்கு மட்டும்தான் அவ்வளவு பெரிய ஆவேசமான உணர்ச்சி வந்திருக்குமா? அவருடைய பொருத்தமான சீடர் இருக்கிறார் என்றால் குருவுக்கு நிச்சயம் அவர் மகிமை தெரியாமல் இருக்கார். பார்த்த மாத்திரத்தில் இவருக்கு புரிந்திருக்கிறது ஒரு பெரிய பணியை, குருதேவரின் பணியை ஆற்ற வந்த மகாத்மா இப்போது நம்மும் சீடராக இருக்கிறார் என்று அவர் தெரிந்து கொண்டார். அதனால சொல்ற, உனக்கு சித்தென்று வருகிற பெயர் கொடுக்கணும் அப்படின்னு. அது மாதிரி மறுநாள் அந்த சடங்குகள் சன்னியாசம் ஹோமங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது உரிய இடத்துல சித் பவானந்த என்று அழைக்கின்றார். சித் பவ ஆனந்த். இந்த நாமத்தினுடைய அற்புதத்தை நமக்கு சொல்லிக்கணும். உனக்கு சித் என்று வருகிற பெயர் கொடுக்கணும்னு சொன்னார். அதனால சித் என்று துவங்குகிறது. அடுத்து வருகிற பவ என்பது இறைவனுக்கு ஒரு நாமும் ஒரு ஊரும் இல்லை. ஆனாலும் நாம மனசார புரிந்து கொள்ளுகிற நாம பெயர் வச்சுதான் எதையும் கூப்பிட்டாங்க. அதனால கடவுளுக்கு பல பெயர்கள். அந்த
சத் என்றால் என்றும் இருக்கிற அழியா திருப்பொருள். சித் என்றால் அறிவே வடிவான பொருள். ஆனந்தம் என்றால் நிறைவான பொருள். எந்த ஒரு ஏக்கம் குறை அதில் கிடையாது, நிறைவா இருக்கு. இப்போ இதுல இந்த சத் என்கிற முதல்ல இருக்கிற அம்சம் இருக்கே, அந்த சத் அம்சத்தை இந்த பெயர்ல பவ என்கிற வடிவத்தில் வைத்தார் குருநாதர். சித் பவ, சத்து சித்து என்பதை சித்து சத்து மாதிரி சித் பவ ஆனந்த. எல்லா துறவியரின் பெயரும் ஆனந்த முடியும், அப்படியும் கொள்ளலாம். சச்சிதானந்த என்பதில் உள்ள ஆனந்த என்றபடி பார்த்தாலும் அற்புதமான இந்த பெயர் நிறைவா சொல்லும் போதே நல்ல கனமா இருக்கிற பெயர் பாருங்க, சித் பவானந்த. முதற்கு இந்த பெயரை கேட்டபோது இல்லை அந்த மாதிரி கனமா நிறைவா இருக்கு. அப்படி இந்த குரு அப்படின்னு சொன்னாலே கனமா இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். கிரகங்கள்லேயே ரொம்ப கனமான கிரகம் வியாழன் என்கிற குரு கிரகம் தான். அப்படி அந்த பெயர் நல்ல ஒரு அடர்த்தியான உருட்செறிவித்த கட்சி பவானந்த என்று அழைத்தார் தன்சுகரனை. அறிவாய் ஆனந்தமாய் இயல்பீகி உண்டதாக குருநாதனை சித்பவானந்த என்று அழைத்தார். அப்படிப்பட்ட அற்புதமான நாமம் சுட்டப்பட்டதற்கு அன்றைக்கு பல அதிசயங்கள் போல அவர் சொல்றார். அவர் நமஸ்காரம் பண்ணி எழுந்திருக்கிறார். அப்புறம் எல்லா சடங்குகள் முடிஞ்சு மற்ற உரையாடலையும் போகும்போது தனியாக இருக்கும்போது சீடர் குருநாதர் சொல்றார், நீ உன்னுடைய கூட்டத்தை உருவாக்கும் பொழுது ஆண்களுக்கு உனக்கு திரையமாக சைத்தன்ய அப்படின்னு பிரம்மச்சரிய நாமம் இருந்தது இல்லையா, நீ உன்னிடம் வரக்கூடிய சீடர்களுக்கு மோட்சகாம சத்தியகாம இப்படி பெயர் கொடு அப்படின்னு காம அதை விரும்புகிறவங்க சத்தியத்தை மோட்சத்தை பிரம்மத்தை அந்த மாதிரி அப்படி பெயர் கொடு அப்படின்னு ஒரு நிமிஷம் தலைச்சார் செய்ய. அது நான் ஏன் செய்யணும், உங்களை மாதிரி பெரியவங்க தான் செய்யக்கூடிய ஏன் செய்ய அப்பதான் அவர் சன்னியா அன்னைக்கு தான் சன்னியாசி ஆயிருக்கிறார். அவர்கிட்ட போய் நீ உன் சீடர்களுக்கு பண்ணுனா அவருக்கு தகப்பாரு. அப்படி அவர் தகச்சு ஞானம் பேசாம இருக்கிறார். இப்ப அவர் அமைதியா அடங்கி இருக்கு கற்றுக் கொண்டு விட்டாரே ஒழுங்கவே பேசணும். அப்புறம் திருப்பி சொல்ற பெண்களுக்கு பிரியா என்று பெயரை கொடு அப்படிங்கிறார். இது அடுத்தது. இது என்னது, ஆண்களுக்கே நான் தீட்சை கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது, இன்னும் பெண்களுக்கு தீட்சை கொடுக்கும்போது நீ பிரியான்னு சொல்லு அப்படிங்கிறார். இப்படி இவர் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஊட்டி பக்தர்கள் ஏற்கனவே மகாபுருஷமானவர்களை கேட்டிருந்தார்கள், இங்கே நீங்கள் ஆசிரமம் கட்டி இருக்கின்றீர்கள், எங்களுக்கு யாராவது தொடர்ந்து இருந்து வழிகாட்டக்கூடிய துறவியை விட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு அவங்க ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆசிரமம் கட்ட. அப்போ அவர் நினைக்கிறார், யாரு சுவாமி சிவகுமாரன் நினைக்கிறார், இந்த குளிர்ல மரக்குளிர்ல யாரும் நினைப்பா அப்படின்னு. ஆனால் 2 வருஷம் கழிச்சு குருநாதர் அவரை அங்கே இருக்க சொல்லினார். சொல்லி you stay here, everything will come to you in the course of time. நீ இந்த இடத்திலேயே இரு, எங்கிருந்து போகணும்னு நினைக்காத, ஒரு வேண்டியதெல்லாம் உரிய காலத்தில் வரும் அப்படின்னு சொன்னவர் அடுத்த நாளே சொன்னார். ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலும் ஆற்றங்கரையில் இருப்பதுமான ஒரு இடத்துல நீ ஆசிரமம் வை அப்படிங்கிறது. இப்படி பலவிதமான விஷயங்களை அவர் சொல்லிக்கொண்டு வந்ததெல்லாம் எதிர்காலத்திலே சுவாமி சிவகுமாரன் என்று வந்த அகிலேஷிடர் என்னென்ன ஆற்ற வேண்டுமோ அந்த பணிகள் அனைத்தையும் இவருக்கு ஒரு கோடிட்டு காட்டி ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்து விட்டு போகிறார். அப்போ இது அவரால் செய்யல, தானா செய்யவில்லை, வெளியில வந்து செஞ்சதே கிடையாது. அவரே எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். குருநாதர் சொன்னதை ஏன்னா அந்த சின்ன விஷயத்திலே நான் வேலூர்ல வச்ச நல்ல ஆசைதான், அதுல என்ன தப்பு, நேசர்கள் எல்லோரும் இருந்த இடம். அப்படிப்பட்ட வேலூர்ல வச்சு நான் சன்னியாசம் பெற்றுக் கொள்கிறேன் சொன்னதே நடக்கல. குருநாதர் சொன்னதுக்கு மாற்றா எதுவும் நினைக்கக்கூடாது, அதை கற்றுக்கொண்டு விட்டார் என்றால் இப்போ இவங்க சொன்னதற்காக திகைப்பா இருந்தாலும் ஒன்றும் உள்ளத்தில் பதிந்திருந்தது. உரிய காலத்தில் அதன் உண்மை பொருளை அவர் விளங்கிக் கொண்டார். அதையெல்லாம் எடுத்து சொன்னால் நமக்கு நேரம் இல்லை. இதுல நாம 2 விஷயம் பார்க்கணும். 1926 சன்னியாசம் பெற்ற குருநாதர் 1985 நவம்பர், கிட்டத்தட்ட 86 வச்சுக்கலாம், நவம்பர் அவ்வளவு நாள் திருநீர் தாங்கி இருந்து சீடர்களுக்கெல்லாம் வழிகாட்டுகின்றார். குருநாதர் அவர்கிட்ட சொன்ன இந்த விஷயங்கள் அது இலச்சை ஒரு சில நாட்களுக்குள்ள அந்த நீண்ட 60 ஆண்டு கால துறவு வாழ்க்கையில அவர் என்னென்ன செய்யணுமோ அத்தனையுடைய ரிசல்ட்ஸையும் குருநாதர் தன் சிஷ்யர்கள். அதனுடைய விளைவு, அதாவது பக்குவமான நிலத்திலே விழுந்த விதை நல்ல செடியாக உரத்துடன் மேலே
இந்த ஞான பரம்பரை தொடர்ந்து செல்லணும். அந்த வகையில் சுவாமி சித்மானந்தருடைய பணிகள் எல்லாவற்றினுடைய சாரத்தை அதாவது அதனுடைய ஜீவ நாடியாக இருந்த விஷயம் என்னன்னு பார்த்தா, குருநாதர் சொன்னார், ஆற்றுவதற்கு பணிகள் 1000 இருக்கின்றன, போதுமான ஆட்கள் இல்லை. அப்ப பொருத்தமான ஆட்களை தயார் பண்ணணும். சுவாமி விவேகானந்தர் அதைத்தான் சொன்னார். அந்த வழியில் வந்த உத்தமராகிய மகாபுருஷமாராயும் அதைத்தான் சொன்னார். அதை அப்படியே வாங்கிக் கொண்டார். இதுக்கு முன்னாடி அவர் சொன்ன பொழுது இவருக்கு திகைப்பா இருந்தது. என்னென்னமோ சொல்றாரு அப்படின்ற ஒதுக்கிட்டார். இந்த வார்த்தையை சொன்னது, அதாவது ஆற்றுவதற்கு 1000கணக்கான பணிகள் இருக்கின்றன, ஆட்கள் இல்லைன்னு சொன்ன போது இவருக்குள்ளே ஒரு பேர் உற்சாகம் கிடைக்கிறார். ஆற்றல் பொங்கி வருவது போல் உணர்ந்தாரா சுவாமி சித்மானந்தர். என்ன நாம் செய்து காட்ட வேண்டும். குருநாதர் ஒரு பெரிய காரியம் செய்யணும்னு நினைக்கிறேன், அதற்கு ஆளுநரை நாம் சங்கடப்படக்கூடாது. அவர் நினைச்சது நாம செஞ்சு காட்டணுங்கிற உண்மையை அவருக்கு வந்துடும். அப்படி இப்படின்னு சொன்ன பொழுது இந்த சிஷியன் கிட்ட பேர் பெண்கள் கிட்ட பேர் சொல்லும்போது அவருக்கு நினைப்பா இருந்தது. ஒரு பொதுவான லட்சியத்தை சுட்டி காட்டினதே கற்பூர பிடிச்சிட்டு கற்பூர புத்தி, அதனால பிடிச்சிருக்கு. அந்த மனிதனை உருவாக்கும் மாபெரும் பணியிலே சுவாமி சித்மானந்தர் அவர்கள் நமது 60 ஆண்டு நீண்ட துறவு வாழ்க்கையை இந்த நாட்டுக்காக, இந்த உலகத்திற்காக செய்திருக்கின்றார். அவர் நடத்திய அத்தனை யோகங்கள் மக்களை அப்படி உருவாக்கின. அவர் நடத்திய குருகுல கல்விக்கூடங்கள் இளைஞர்களை அவ்வாறு உருவாக்கின. அவர் எழுதிய நூல்கள் ஆத்மசாதகர்கள் காலங்காலமாக தன்னை பண்படுத்திக் கொள்ளலாம். இன்னைக்கு சுவாமியுடைய வீட்டை 1000 வருஷம் கழிச்சு ஒருத்தர் தமிழ் தெரிஞ்ச நாவல் படிச்சாங்கன்னா அவருக்கு நிச்சயமா அந்த உள்ளங்களை ஞானக்கரரை மூட்டி விடுவதில் என்ன சந்தேகம். அப்படி சாரதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நூல்களை படைத்தார். அதுவும் மேன்மேக்கிங் தான். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பணிகளை எல்லாம் தொடர்ந்து செய்யக்கூடிய துறவியரை உருவாக்கினார். ஆண் துறவியருக்காக 10 ஸ்தாபனங்கள் அவர் தம்முடைய அந்த 60 ஆண்டு காலத்துக்குள்ளே உருவாக்கினார். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு ரொம்ப சிறப்பான மனசுக்கு ரொம்ப ஒரு நிறைவை கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பெண்களுக்கும் துறவுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்களுக்கு, தாகம் உள்ளவர்களுக்கு பயன்படும் வகையிலே ஸ்ரீ சாரதா சமிதி என்கின்ற ஏற்பாட்டை செய்து இத்தனை பெண் துறவியரை உருவாக்கி இருக்கின்றார் என்ற அது சொன்ன விஷயம் இல்லை. அப்போ ஆதியோடத்தம் சுவாமிஜி செய்ததெல்லாம் மேன் மேக்கிங், மனிதனை உருவாக்குதல். இங்க மேன் என்பது இந்த உடலை குறிக்கிறது. இது ஆன்மா. இந்த உடலில், மனித உடலில் வாழும் ஆன்மாவில் இவர் தன் மெய் நிலையை உணர வைக்கக்கூடிய செயல்களையே செய்திருக்கின்றார். அதில் மிகப்பெரிய தந்தை போன்று திறனையும் இந்த துரியாசமாகிய துறவு வாழ்க்கைக்கு அழைத்து சென்றிருக்கின்றார். அத்தகைய ஒரு மகான் துறவு பெற்று 100 ஆண்டுகள் நிறைவடைகின்ற இந்த நல்ல வேளையிலே அவருடைய திருவடியை வணங்கி இப்போ இந்த நிமிஷம் இங்கே இருக்கக்கூடியவர்களே, இந்த மதுரை சமிதியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அம்மா யதீஸ்வரி சதாசிவப்பிரியா அம்மா அவர்கள், அடியேன் யதீஸ்வரி கிருஷ்ணப்பிரியா, நாங்கள் நேரடியாக குருநாதர் சுவாமி சித்மானந்தர் அவர்களிடமிருந்து சுப்பிரமணியம் பெற்று வழிகாட்டுதலும் பெறக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாலும், பார்க்காமலே அவர் மீது விசுவாசம் வைத்து அவர் சொன்ன வழியில் நடக்க முயன்று கொண்டிருக்கக்கூடிய மற்ற துறவியர் 10-12 பேர் வந்திருக்கிறார்கள், பிரம்மச்சாரிகள் இருக்கின்றார்கள். அவருடைய அருளாற்றல் அது ஒரு பெரிய காந்த மலை. ஒரு காந்த கல் இல்லை, ஒரு கல்லை வச்சா இருக்கும், அப்படி இப்படியே இருக்கும். இது மலை. அப்படி எல்லோரும் இருக்கக்கூடிய அருள் காந்த மலையினுடைய அருளாற்றலின் வலிமையை நாம் சிக்கிக்கொள்வது நமக்கு கிடைக்கும் பாக்கியம். அதனால இந்த கூடிய நன்னாளிலே அவரை நினைத்து அவரை வணங்கி அவருடைய பணியிலே அணிகளாக நாம் சிறு பங்கை ஆற்றுவதற்கு குருநாதரை நம் அனைவருக்கும் அருளாற்றலை மேலும் மேலும் தரணும். அந்தர்யோகம் நடத்தியதெல்லாம் பக்தர்களுக்காகத்தான். அவருடைய அந்தர்யோக உரைகளெல்லாம் இன்றைக்கும் நமக்கு கிடைக்கின்றன. அவருடைய நூல்களிலே ஆன்மீக வழிகாட்டுதல்கள் நிறைந்திருக்கின்றன. அவற்றை பற்றி ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கு பக்தர்களாகிய